பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே 19வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய குணாதிசயம் என்னவென்றால், நாம் பிரமிக்கத்தக்க விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் வனாந்தரத்தில் வழி, உங்கள் வாழ்க்கையிலே அடுத்தது நான் எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறார், அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறார் கர்த்தர். எந்த காரியங்களை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்கள். ஆண்டவரே, நான் பார்க்கும்போது எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருப்பது போல் இருக்கிறதே என்று நீங்கள் கலங்கலாம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் மாற்றி உங்களை நிறைவாய் நடத்துவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை நீங்கள் திறங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. தடைகள் மாறி ஒரு அமைதல் சமாதானத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless.